நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைய தலைப்பு என்னவென்றால் கோடீஸ்வர யோகம் உறுதி. கோடீஸ்வர யோகம் உறுதி இதான் தலைப்பு. இந்த 5 ரேகைகள் தரும். கோடீஸ்வர யோகம் உறுதி இந்த 5 ரேகைகள் தரும். இப்போ நம்ம கையில் மிகச்சிறந்த ரேகைகள் நிறைய இருக்கு. அந்த ரேகைகளில் இந்த 5 ரேகைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வரனாக ஆவதற்கு வாய்ப்பு வரும். தடுக்கவே முடியாது. உறுதியாக நீங்கள் கோடீஸ்வர யோகத்தை அனுபவிப்பீர்கள். கைரேகை என்பது நம்ம இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது என்னங்கிறத காண்பிக்கக்கூடியது. ரேகைகள் நல்லா சிறப்பாக இருந்துருச்சு அப்படின்னா முதல்ல நம்ம சனிமேட்டுக்கு வர்றது விதி ரேகை. இந்த விதி ரேகை என்னத்தை சார் காமிக்கும்? சனிமேட்டுக்கு வர்றது விதி. இந்த நீளமாக இருக்கிற பாம்பு விரல் அதுக்கு வர்றது சனி ரேகை, விதி ரேகை, கர்ம ரேகை, தொழில் ரேகைன்னு சொல்லுவோம். வருமானத்தை கொடுக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ரேகை இந்த விதி ரேகை. இந்த விதி ரேகை நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அழுத்தம் திருத்தமாக உடைவு இல்லாமல் அதிகமாக தடைக்கோடு இல்லாமல் கரெக்டாக இருந்துருச்சுன்னா உழைச்சி சம்பாரிச்சு நல்ல ஒரு செல்வம் வரப்போகுது அப்படிங்கிறதுல முதல் தரமான ஒரு யோகம். அதுக்கப்புறமா சூரிய மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் சூரிய ரேகை. சூரிய ரேகை எப்படி சார் பணம் தரும்? புகழோடு பணம் தரும். பேர், இப்போ ஒருத்தருடைய பேர் இருக்கு, அவங்க பரம்பரையாகவே அந்த பேர் இருந்திருக்கும், இல்லைன்னா இவங்க சுயமாக உருவாக்கியிருப்பாங்க. அந்த உருவாக்கின அந்த ஒரு பேர், அந்த பேர் மூலமாக புகழ் மூலமாக செல்வம் வருவதற்கு வாய்ப்புண்டு இந்த சூரிய ரேகை வரும் வயதில். இன்னும் சொல்ல போனால் இந்த விதி ரேகையிலேருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சு போயிருக்குதுன்னு வச்சுங்க. உழைப்பின் மூலமாக பணம் எப்படி வரும்? 5 ரேகை இருந்தால் பணம் வரும். அது எப்படி வருங்கிறத டீட்டெயிலும் நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? உங்கள் கையில் இதில் 5ல் ஏதாவது ஒன்று இருக்கா பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வரன் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது. முயற்சி செய்தால். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2வது, இப்போ இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா, விதி ரேகையிலேருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சா உழைப்பு மூலமாக வாழ்க்கையில் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு. இந்த விதி ரேகையில சேராம தனியா சூரிய ரேகை ஆரம்பிச்சாலும் எவ்வளோ நீளமா இருக்கோ, எவ்வளோ லென்த்தியா இருக்கோ, எவ்வளோ ஆழம் அழுத்தம் திருத்தமாக பிரேக்கிங், அதாவது உடைஞ்சு போகாம குறுக்கு கோடு இல்லாமல் இருந்துருச்சுன்னா அந்த வயதில் இருந்து உங்களுக்கு புகழ் செல்வம் செல்வாக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு. பணம் பெருகும். 2 பார்த்துட்டோமா? 3வது, நம்ம புதன் வீட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் புதன் சுண்டு விரலை நோக்கி வரக்கூடிய ரேகை எங்கிருந்து வந்தாலும் அது புதன் ரேகையாகிறது. இந்த புதன் ரேகை நேரா வெட்டு துண்டு தீவு இல்லாமல் இருந்தால் பேச்சு திறமை நல்லா இருக்கும். நல்ல பேசி வாழ்க்கையில முன் போறவங்களுக்கு அந்த ரேகை இருக்கும். நல்ல ஒரு வியாபாரம் நுணுக்கம் தெரியும். வியாபாரம் பேசுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. நல்ல திறமையா பேச தெரிஞ்சா அவங்க வியாபாரி. இன்னும் சொல்ல போனால் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இந்த புதன் வீட்டு ரேகை இருக்கும். அந்த புதன் வீட்டு ரேகை இருந்தால் பேச்சு தொழிலாக கொண்டு நல்ல பணம் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் புதன் மேட்டிலேயே ஒரு 2-3 ரேகை இருக்கு சார். அது பணம் தங்கக்கூடியது. எத்தனை ரேகைகள் இருக்கிறதோ அத்தனை வழிகளில் வியாபாரத்தை பயன்படுத்தி பேச்சுத்துறையை பயன்படுத்தி பணம் தங்கும், பணம் வரும், பணம் தங்கி வாழ்வில் உயர்வை சந்திப்பீர்கள். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த பணம் முக்கோணம்னு சொல்லக்கூடிய, இது எல்லார் கையிலையும் காணப்படக்கூடியது. இது ஈஸியா நிறைய அதிர்ஷ்ட குறிகள்லாம் இருக்கு. அது வேற ஒரு கான்செப்ட். இது மோஸ்ட்லி எல்லார் கையிலையுமே இருக்கும். இது ஏதாவது ஒன்று இருந்துருச்சுனாவே நீங்க வாழ்க்கையில் நல்ல டாப் பொசிஷன் வரதுக்கான வாய்ப்புகள். இந்த 5ம் இருந்துருச்சு, நீங்க கண்டிப்பா பல கோடிக்கு அதிபதி. வாழ்க்கையில் அரசனை போல இந்த 5ம் இருந்தால் அரசனை போல வாழ்வார்கள். இந்த 5 ரேகையும் தடைபடாமல் இருந்துருச்சுன்னா அரச வாழ்வு உண்டு. வாக்கியங்கள் நிறைந்து இந்த 5ம் மிகச் சிறந்த வழியில இருந்துச்சுன்னா நல்ல ஒரு பெரும் பணம் கிடைக்கும். 5வது, இந்த பண முக்கோணம்னு சொல்றோம். இந்த புத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய தலைரேகை, விதி ரேகை, அதுக்கப்புறம் இந்த புதன் ரேகை, இது சேர்ந்து உடைவு இல்லாமல் ஒரு முக்கோணம். அப்படி இல்லை இந்த தலரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, இந்த விதி ரேகை சேர்ந்து ஒரு முக்கோணம் இருந்தாலும் சரி. ஆக மொத்தம் உள்ளங்கையில் உடைபடாமல் ஒரு சிறந்த முக்கோணம் இருந்ததுன்னா உழைத்து சம்பாதித்து பெரும் பணத்தை உங்களுக்கு கையாளுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த முக்கோணம் உடைபடாமல் இருக்கும். இதுதான் மெயினான கான்செப்டே.
இந்த முக்கோணம் வந்து உடைபடாம இருந்துச்சுன்னா பெரும் பணம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்க கையை பாருங்க, இது மாதிரி கண்டிப்பா அந்த முக்கோணம் இருந்துருச்சுன்னா உங்களுக்கு பல கோடி, 1000 கோடி, எவ்வளவு கோடி வேணாலும் சரி, அது பெரிய முக்கோணமா இருந்துச்சு நிறைய பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்போ விதி ரேகை இருக்கு சார். விதி ரேகை என்னத்தை சார் கொடுக்கும்? நீங்கள் எந்த வயதிலிருந்து பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிப்பீர்கள், உழைத்து சனி மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை இல்லையா, உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தை காண்பிக்கக்கூடியது. சூரியன் வந்து வெளிச்சம், புகழ், பேர், அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை காண்பிக்கக்கூடியது சூரிய ரேகை. அதே மாதிரி புதன்னா பிசினஸ், வியாபாரம் செஞ்சு வாழ்க்கையில பேச்சுத்துறை மூலமாக வாழ்க்கையில பணம் வரணும்னா புதன் ரேகை நல்லா இருக்கணும். இந்த மேல் நோக்குன புதன் வீட்டில் இருக்கிற ரேகைகள் எல்லாமே பணத்தை சேமிக்கக்கூடிய அமைப்பு. எத்தனை வழியிலிருந்து பணம் வருதுங்கிறத அந்த ரேகையை வச்சு காண்பிக்கலாம். நல்ல அழுத்தம் திருத்தமாக ஒரு 4-5 கோடி தான் 4-5 வருமானம் வரும், பணம் சேமிக்கக்கூடிய நிலை உருவாகும், வாழ்க்கையில வெற்றி அடைவீர்கள். அதே மாதிரி பணம் முக்கோணம் உடைவு இல்லாமல் இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரும் பணம் வருவதற்கு வாய்ப்புண்டு. எதன் மூலமா சார் வரும்? இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா, உடல் உழைப்பு, புத்தியை பயன்படுத்தி வியாபார நுணுக்கத்தின் மூலமாக அதை வச்சு அதெல்லாம் கான்செப்டா தான். இந்த விதி ரேகை உடல் உழைப்பு பணம், புத்தி ரேகை புத்தியை கொண்டு பணம், புதன் ரேகை வியாபார பணம், இது 3 சேரும்போது ஒரு முக்கோணம் வருது இல்லையா. அப்ப உழைச்சி கஷ்டப்பட்டு பெரும் பணம், பெரும் கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கணும். இந்த முக்கோணம் சிறப்பாக இருந்துச்சுன்னா உடைவுபடாமல் இருந்தால் பெரிய செல்வத்தை கொடுக்கக்கூடியது. இந்த 5ல் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னு வச்சுங்க, நீங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல நிலைமையில் இருக்கீங்க. விதி ரேகை மட்டும் எந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு ஒழுங்கா இருந்துருச்சுன்னா வெட்டு துண்டு தீவு இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அந்த வயசுல உங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படும், பணம் வரும். அதே மாதிரி வளைஞ்சு நெறிஞ்சும் போகக்கூடாது, அந்த வயசுல உங்களுக்கு வருமானம் பாதிக்கப்படும். அந்த சூரிய ரேகை வெட்டு துண்டு தீவு நெளிவு இல்லாமல் சிறப்பா இருந்துருச்சுன்னு வச்சுக்க, அந்த வயசுல இருந்து உங்களுக்கு டாப்புக்கு உங்க பேர் மேல போயிடும். பேர் புகழ் செல்வத்தோடு வாழ்வதற்கு, புகழோடு வாழ்வதற்கு சூரிய ரேகை உதவி செய்கிறது. உங்களுக்கு புதன் ரேகை விடுபடாமல் விட்டு இல்லாம விட்டு இருந்தா என்ன சார் வரும்? வியாதி வரும், உடம்புல செரிமான பிரச்சனை, வயிற்றுல பெண்கள் இருந்தால் கர்ப்பப்பை கோளாறு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நேரம் அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு விழுந்துச்சுங்க, உங்களுக்கு பிசினஸ் மூலமா நல்ல டாப் பொசிஷன்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதன் மேட்டில் எத்தனை கோடுகள் இருக்கோ அத்தனை வழிகளில் உங்களுடைய பேச்சாற்றலை பயன்படுத்தி, புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் பணத்தை சம்பாதிப்பீர்கள். அதே மாதிரி பணம் முக்கோணம், பெரிய பிசினஸ் மேன் ஆகிறது, பேச்சை பயன்படுத்தி புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பெரும் பணம் வருவதற்கு வாய்ப்பு. இந்த 5ல் ஏதாவது ஒன்று இருக்கா பாருங்க. இந்த 5ம் இருந்தால் 1000 கோடிக்கு மேல் பணம் வருவதற்கு வாய்ப்புண்டு. கோடீஸ்வரன் ஆவது உறுதி. அரச போகமாக வாழ்வதற்கு வாய்ப்புண்டு. மிக அதாவது இந்த ரேகையெல்லாம் வந்து ஈஸியாக எல்லார் கையிலையும் இருக்கிறது. இது ஏதாவது ஒன்று இருந்தாவே போதும், வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. சரி, எதுவுமே இல்லை சார், இந்த 5மே இல்லை சார், நீங்கள் முயற்சி செய்தால், இந்த ரேகை 5 இருந்தால் முயற்சி செஞ்சா வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவீங்க. எதுவுமே இல்லைனாலும் முயற்சி 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 செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கையில ரேகை மாறும், வாழ்க்கையுடைய தரங்கள் மாறும். ரேகைகள் எல்லாம் அந்த ரேகைகள் உள்ளது எல்லாமே மறைஞ்சிடும். ஒன்றுல தடை கோடு நிறைய இருக்கு சார், தடை தாமதங்கள் பிரச்சனை வரும். அதெல்லாம் மறையணும்னா என்ன சார் செய்யணும்? மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். மனசுல ஒரே ஒரு விஷயத்தை நினைக்கணும். பல விஷயத்தை நினைக்கிறவங்களுக்கு பல தடை கோடுகள் வரும். அந்த விஷயத்தை ஒரே விஷயத்தை கரெக்டா சிந்தனை பண்ணோம்னா அந்த ரேகையெல்லாம் மறைஞ்சு போயிடும். அடுத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம இருந்தோம்னாவே நிறைய விஷயத்தை சால்வ் பண்ணலாம். உங்க கையை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.